அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. எப்படி குழந்தை மாதிரி தூங்குறார் பாரு. விஜய், இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள் தெரியுமா? இந்த இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. உங்ககிட்ட இத முன்னாடியே சொல்லணும். உங்க கையால புடவை எடுத்து தர சொல்லணும். உங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போக சொல்லணும். முழு நாளும் உங்களை எங்கேயும் போக விடாம என் கூடவே வச்சிருக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு. ஆனா சூழ்நிலை நம்ம கல்யாண நாளையே மறக்கடிக்கிற நிலைமையிலதான் உங்களை வச்சிருக்கு. நிறைய மன உளைச்சல்ல இருக்கிற உங்களை தர்ம சங்கடப்படுத்த வேண்டான்னு தான் நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தல. நம்ம கல்யாண நாள் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். நீங்க இல்லாம என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்க. என்ன மாதிரி சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒவ்வொரு பொண்ணுமே அவளை ஏதாவது ஒரு ராஜகுமாரன் வந்து கூட்டிட்டு போடணும்னு தான் கனவு கண்டுட்டு இருப்பா. அப்படி என் வாழ்க்கையில வந்த ராஜகுமாரன் நீங்க விஜய். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எனக்கு எத்தனை ஜென்மம் இருந்தாலும் நீங்க தான் எனக்கு ஹஸ்பண்டா வரணும். இதுதான் என்னோட அனிவர்சரி கிஃப்ட். விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி விஜய். ஐ லவ் யூ. நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு வாழ்க்கையெல்லாம் வாழ வைப்ப. மல்லி, எனக்கு வந்து தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. ராத்திரி நீ எனக்கு கிஃப்ட் கொடுத்தேன்னு சொல்ற, ஆனா என்ன கிஃப்ட்னு சொல்லவே மாட்டேங்கிற. எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு. ப்ளீஸ் நீ எனக்கு சொல்லு, என்ன கிஃப்ட் கொடுத்தேன்னு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எனக்கு ஏதாவது பேண்ட் ஷர்ட் எடுத்து வச்சிருக்கியா? ம்ஹும். புதுசா வாட்ச் மாதிரி ஏதாவது வாங்கி வச்சிருக்கியா? இல்ல. மொபைல், லேப்டாப், ஷூஸ், டை இந்த மாதிரி ஏதாச்சும்? ம்ஹும். என்ன கிஃப்ட்? மல்லி, ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூ கூட. சின்ன க்ளூ கொடுத்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ப்ளீஸ் மல்லி, ஏதாச்சும் சொல்லு மல்லி. சரி, அது கடையில வாங்கி கொடுக்கிற கிஃப்ட் இல்ல. கடையில வாங்கி கொடுக்கிற கிஃப்ட் இல்லையா? சபாஷ், நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? என்ன கிஃப்ட்னு சொல்லுங்க. அது என்ன கிஃப்ட்னு சொல்லவா? டிரைவர் அண்ணே, வண்டியை கொஞ்சம் நேரா பார்த்து ஓட்டுங்க. இல்ல சார், எனக்கும் கொஞ்சம் கியூரியாசிட்டி ஆயிடுச்சு, அதான் சார் கேட்டேன். பாசஞ்சர் பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்க கூடாது பாஸ். சாரி சார். ஓகே. என்ன கிஃப்ட்னு சொல்லவா? சொல்லுங்க பார்க்கலாம். கடையில வாங்க முடியாதுன்னா ஹோம் மேட். நீ ஏன் ஏதோ ரெடி பண்ணிருக்க? am I right? இந்த கிரீட்டிங் கார்டை உன் கையால ரெடி பண்ணிருக்க. am I correct? இல்லையா? மல்லி, என்ன பார்த்தா பாவமா இல்லையா மல்லி? மல்லி மல்லி, என்ன கிஃப்ட்னு தான் சொல்ல. நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். இங்கதான் வீடு.
இந்தாங்க. தேங்க்யூ மேம். எல்லாரும் வீட்ல தானே இருந்தாங்க, ஏன் கதவு சாத்தி இருக்கு? தெரியலையேங்க. சரி வா பார்க்கலாம். இதெல்லாம் யார் பண்ணது? வாவ். ஏய் வெண்பா குட்டி, என்ன இது? ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் anniversary. ஹாப்பி ஆனிவர்சரி டாடா. Thank you செல்லகுட்டி, thank you so much. எவ்வளவு திமிரு பத்தி அவங்களுக்கு. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி டாடா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மல்லிமா. தேங்க்யூடா. Thank you வெண்பா குட்டி. தம்பி இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமாவே இருங்க. Thank you. மல்லி நீயும் தான். தேங்க்ஸ் அண்ணி. மாப்பிள, உங்களையும் மல்லியையும் நான் என் வாயில வாழ்த்துவேன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஆனா காலம் என்னவே வாழ்த்து வச்சிருச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் லட்சிய தம்பதியில வாழ்றீங்க. என் பொண்ணி உங்களோட அரவணைச்சு கூட்டிட்டு போறீங்க பாருங்க. அதுக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் நீடூடி வாழணும் மாப்பிள. Thank you. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்ங்கிற பேர்ல நான் ஒருத்தி இருக்கும்போது கல்யாண நாள் கொண்டாட்டம் கேக்குதா? எப்படி சந்தோஷமா கொண்டாடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஹாப்பி வெட்டிங் anniversary மாமா. Thank you. இதை விட சிறப்பா என் ரேணுகா அக்கா கூட கல்யாண நாளை கொண்டாடணும். எப்பயும் என் அக்காவோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். சரியான சம்பவம் பண்ணிட்டால. மல்லியோட சந்தோஷத்துல ஆசிட்ட ஊத்துன மாதிரி சம்பவம் செஞ்சு விட்டுட்டா. விஷ் பண்ணாம இருந்தா தப்பாயிடும்ல. விஜய் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மல்லி. உங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல. நீங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டரா? மாடி பர்த்டே இல்ல, இன்னைக்கு அவங்களுக்கு வெட்டிங் anniversary. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமான நாள், அதான் கொண்டாடுறாங்கடா. ஓ, ஒரு வருஷம் ஆனா கொண்டாடுவாங்களா? அப்போ எனக்கு எப்ப கொண்டாடுவாங்க? விஜய் நாமளும் சேர்ந்து நம்ம வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாடுவோம். வா. ஏய், கொண்டாடுவோமா? உனக்கு கொண்டாடுவான், நீ ஒண்ணும் கவலைப்படாத. இல்ல எனக்கு இப்பவே கொண்டாடணும். அம்மா அப்படியெல்லாம் அடம் பிடிக்க கூடாதுமா. இன்னொரு நாள் நம்ம வீட்ல இதே மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கொண்டாடலாம், சரியா? நம்ம வீட்ல ஆமா கொண்டாடுவோம் நிச்சயமா. சாரி மாப்ள, நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல பரவாயில்ல. ஓகே மாப்ள, வாங்க கேக்கை கட் பண்ணிடலாம். கேக் கட் பண்றதெல்லாம் கடைசியில தான். ஆ? அதான் இந்த ஃபங்க்ஷனோட ஹைலைட்டே.
கேக் கட்டிங் இப்ப இல்லைன்னா அப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? இப்போ ஒரு சாங் ப்ளே ஆகும், அதுக்கு மல்லிமாவும் டாடாவும் டான்ஸ் ஆடணும். டான்ஸ் அதெல்லாம் முடியாதுமா. நானும் ஆட மாட்டேன் வெண்பா. ஏய் நீங்க ஆடலனா உங்களை யார் இப்ப விட்டா? ஆடிதான் இல்ல ஆகணும். அண்ணி. வெண்பா என்ன நம்மள டான்ஸ் ஆட சொல்லிட்டு? ஐயோ கேக் கட் பண்றதா இந்த ஃபங்க்ஷனோட ஹைலைட்டா? இந்த பாட்டு முடியறதுக்குள்ள கேக்க மண்ணுல தள்ளி விடுறேன். அபசகுணம் ஆயிடுச்சுன்னு மல்லி உட்கார்ந்து அழணும். மல்லிமா டான்ஸ் ஆடுங்க. ஆடு. டாடா ஏன் உறவா நீ கிடைச்சா போதும், ஏன் உசுர நான் உனக்கே தருவேன். அடிபொட்ட காட்டு மேல ஒரு புழுதி காத்த போல உன் நினப்புல நான் பறக்கிறேன், கொஞ்சம் பாரம்மா. மழவானவில்ல போல நீ மறைஞ்சு மறைஞ்சு போற, நீ மறைஞ்சதும் நான் தொலைகிறேன் ரொம்ப தூரமா. அடி வாசமல்லி பூத்திருக்கு வாடி ராசாத்தி, ஏ வாசப்படி காத்திருக்கு ஆரத்தி ஏ உறவா நீ கிடைச்சா போதும், ஏ உசுர நான் உனக்கே தருவேன். வா வா இங்க வா. நீ வா. நீங்க ஆடுங்க. ஆடுங்க மல்லிமா. இங்க வா, நில்லு. இங்க நில்லு. விஜய் விஜய் நீங்க அந்த பக்கம் வெண்பா கை பிடிச்சுக்கோங்க. என்ன இங்க நின்னுக்கிட்டு? வா 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 வா. வா. நான் வரல. அட வாங்க. என்ன பண்றீங்க? வாங்க சொல்றேன்ல. விடுங்க சொன்னல. விடுங்க கைய விடு. விடு. இரு. வெண்பா சாங் சேஞ்ச். सीना सीना आनों में सीना दोना दोना நமக்குன்னு ஒரு வழி பிறக்குது தானா பாரு பானா வைபா போபானா கானா கானா பறையடிச்சுங்க பிறக்குது புது கானா காலம் வந்தாச்சு கை மேல தந்தாச்சு ஊர கொட்டாவும் காடி கூடாரம் ஆயாச்சு சில்லாக்கு இந்த சந்தோஷம் ஃபுல்லாக்கு தாளம் தல்லாக்கு தாரப்பட்ட தரடோலாக்கு சூப்பரா ஆடுனீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப கேக் வெட்டுவோம். சரி, இந்த கேக்கை இப்படி தட்டி விட போறேன்னு மட்டும் பாரு. ஹாய் கேக்கு. இந்தாங்க இப்ப கேக் வெட்டுங்க. ஓ ம் இவ வர்றதே சரியில்லையே. பாத்து அடிபட்டுச்சாமா? அடி எதுவும் படலையே. வலிக்காம ஆடிப்பட்டுச்சான்னு கேக்குற? தடிக்க விழுந்துற போறாளோன்னு தடுத்து நிறுத்த பார்த்தேன், அதுக்குள்ள கால் தடிக்க அவளே விழுந்துட்டா. இல்ல, இவ பொய் சொல்றா. இந்த லூசு பேய்தா என்ன தள்ளி விட்டுச்சு. ஐயோ இல்லம்மா. அப்படிலாம் சொல்லக்கூடாது ரச்சலாம். அவங்க உன்னை சேவ் பண்ண தானே வந்தாங்க. அதுலதான் உன் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. நீ எங்கேயும் போக வேண்டாம், என் பக்கத்துல தான் இருக்கணும், சரியா? போல மாப்பிள்ள
நீங்க கேக் கட் பண்ணுங்க. மல்லி வா. என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? கேக்க ஒட்டிக்கோங்க. நான் முதல்ல ஊட்டி விடுறேன். மாப்பிள, என்னுடைய சின்ன அன்பளிப்பு இந்தாங்க. அப். புடிங்க மாப்பிள, இந்தாங்க. இந்தாமா. வாங்கிக்க. இருங்க, நான் கூட ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க தம்பி. Thank you. தேங்க்ஸ் அண்ணி. இருங்க, நானும் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். கிஃப்டா? வெண்பாவா? ஓ, இந்தாங்க. ஏய், ஏய். என்ன gift இது? இப்பயே ஓபன் பண்ணி பாருங்க. சரி, ஓபன் பண்ணலாம். ஆட. வாவ். ஏய், சமத்து. என்ன பண்ணிருக்கா பாத்தியா? என்னது இது? இது நீங்க, இது நானு, இது மல்லிமா. இது யாருக்கு? இது தம்பிக்கு. I am waiting there. ஏய் ரஞ்சி, ரஞ்சி, ஏய் ரஞ்சி நிறுத்து. என்ன பண்ணிட்டு இருக்க? விடுங்க ராஜிமா, என் ஆத்திரத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியல. இதுங்க மேல காட்டினாவது என் ஆத்திரம் தீரும்ல. ஏய் ரஞ்சி, என்ன பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இது மேல ஆத்திரத்தை காமிச்சா எல்லாம் சரியாயிடும்னு உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்க. நான் ஏமாந்து போயிட்டேன் ராஜிமா. பொறுத்து பார்த்தேன், மோசம் போயிட்டேன். இனி எப்பவுமே எனக்கு நல்லது நடக்க போறதே இல்ல. எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏய் ரஞ்சி, நீயும் நானும் லைஃப்ல எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அப்படியே மேல போயிட்டே இருக்கோம். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பேசுற? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? நான் எங்க ராஜிமா மேல போயிட்டு இருக்கேன்? நான் நினைச்ச எந்த விஷயமுமே என் வாழ்க்கையில நடக்கவே இல்லையே. நீங்கள நான் விஜய் மாமாவோட கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி வளர்த்தீங்க. இப்ப அந்த விஜய் மாமாவோட சேர முடியாமலே போயிட்டு இருக்கேன் ராஜிமா. ஏய், அந்த கதை தான் எப்பயோ முடிஞ்சு போச்சே. அவன் மல்லி கழுத்துல தாலியும் கட்டிட்டான். அவங்க தான் கொஞ்சம் குழவி அப்படியே வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எதுக்கு நீ அவனே நினைச்சிட்டு இருக்க? நீங்களாம் அந்த கதை முடிஞ்சிடுச்சுன்னு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டீங்க. நான் எப்பவாச்சும் அது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேனா? இப்பவும் என் மனசுல விஜய் மாமா தான் இருக்காரு ராஜிமா. என்னால விஜய் மாமாவை மறக்கவே முடியாது. அதெல்லாம் சரி ரஞ்சி, அதுக்கு எதுக்கு தொட்டி செடியெல்லாம் இப்படி தூக்கி போட்டு உடைக்கிற? ராஜிமா, இன்னைக்கு உங்க வெட்டிங் அனிவர்சரில அடிச்ச கூத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல. கட்டி பிடிக்கிறது என்ன, ஆட்டம் போடுறது என்ன, ரெண்டு பேரும் வெண்பாவுக்கு முத்த வேற கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது என் உடம்புல நெருப்பு வச்ச மாதிரி எரிஞ்சுது. என் வாழ்க்கை அந்த மல்லி மொத்தமா பறிச்சுக்கிட்டா. என்னால தாங்க முடியல.
ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.